ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th மேக்ஸ்க்கான ஃபஸ்ட் மீடியம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பசங்க பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் பார்த்து வச்சிருங்கப்பா. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம்னு பார்த்துக்க நம்ம சேனலில் இருக்குது. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிகப்பெரியது? செகண்ட் ஒன் √28 - 98 + √18 = டேஷ். செகண்ட் ஒன் வாக்கு மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானது டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் 10^x/10^3 = 10^9 எனில் எக்ஸ் ஆனது டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் ஒரு வட்டத்தின் விட்டமானது அந்த வட்டத்தை டேஷ் சம பாகங்களாக பிரிக்கிறது. நெக்ஸ்ட் கோடிட்டு இருப்பகப்பா. சிக்ஸ்த் ஒன் 58/-78 திட்ட வடிவம் டேஷ் ஆகும். செவன்த் ஒன் டேஷ் என்ற விகிதமுறு எண்ணுக்கு தலைக்கீழி கிடையாது. எய்த் ஒன் a ≠ 0 எனில் a ≠ டேஷ் ஆகும். நைன்த் ஒன் ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். டென்த் ஒன் நாற்கரத்தின் பரப்பளவு டேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கப்பா. வட்டத்தின் பரப்பளவு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் -6 கூட்டல் நேர்மாறு அப்புறம் a⁴m × a⁴n. இந்த பக்கம் நெக்ஸ்ட் வந்து மிகப்பெரிய நான். ஓகேங்களா? இந்த பக்கம் a⁴m + n விட்டம் πr² 6 θ/360 × 2πr. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எவையினும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிப்பா. 16th பொறுத்த வரைக்கும் 7/5 + 5/7 கூடுதலை காண்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17th ஒன் 5/17 மற்றும் -10/19 ஆகியவற்றை ஒப்பிடுக. 18th ஒன் -2⁵ × -2⁻³ இன் மதிப்பு காண்க. 19th ஒன் -18/-42 இன் திட்ட வடிவம் காண்க. 20 பாகா காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி 256 இன் வர்க்கமூலம் காண்க. 21 பின்வருவனவற்றை அறிவியல் குறியீட்டு வடிவில் எழுதுக. 22 வட்ட கோண பகுதியின் வட்ட வில்லின் நீளம் 48 மீட்டர் மற்றும் ஆரம் 10 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. 23 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னரானது 6 சம அளவில் உள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எவையும் 3 வினாக்கள் விடையளிக்க. ஸோ 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வருமா, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறப்ப நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபட்டு வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் 1 - 4 மாவட்ட மாணவர்களுக்கு அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்கப்பா. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 24 பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் அமைக்கவும். -17/10 -7/5 0 -2/4 -19/20. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு தீர்வு காண்கப்பா. 5⁵ 5⁻⁻1 × 5⁵x/5⁴12 = 5⁻−5. ஓகேங்களா? 26 விகிதமுறு எண்ணுகளுக்கான ax a × b + c = a × b + a × c என்ற பங்கீட்டு பண்பினை a = -1/2 b = 2/3 c = -5/6 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். 27 1/4 மற்றும் 7/20 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை எழுதவும். 28 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 4 புத்தகங்களை படத்தில் உள்ளவாறு வைக்கும் பொழுது இடையில் அடைபடும் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th ஒன் எவையினும் 1 மட்டும் விடையிலி. ஸோ d = 6 cm, EA = 5 cm, AR = 5.5 cm, RD = 5.2 cm மற்றும் DA = 10 cm ஆகிய அளவுகளை கொண்ட டியர் என்ற நாற்கரம் வரைந்த அதன் பரப்பளவை காண்க. ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்து வச்சுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்லாம் படிச்சு வச்சுருங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எப்ஸாம் தொடர்ந்து போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.